Hi friends, welcome to JHA Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த 5 சென்டென்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற தமிழ் சென்டென்ஸ்ங்களுக்கு நம்ம சில சென்டென்ஸ்க்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் மீனிங் தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இங்கிலீஷ் மீனிங் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போலாம். யாரும் வரமாட்டாங்கன்னு தெரியாதா உனக்கு? இந்த இடத்துல எல்லாம் யாரும் வரமாட்டாங்கன்னு உனக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, உனக்கு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்றோம்ல. டோன்ட் யூ நோ, டோன்ட் யூ நோ, உனக்கு தெரியாதா, டோன்ட் யூ நோ, உனக்கு தெரியாதா யாரும் வரமாட்டாங்கன்னு. ஓகேவா? நோ ஒன், no one will come, no one will come, யாரும் வரமாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா. இப்ப தெரியாதா அப்படின்றதுக்கு தெரியும் அப்படின்றதுக்கு நோ. அப்போ தெரியாதா அப்படின்றதுக்கு டோன்ட் நோ, தெரியாதா டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு அப்படின்னு சொல்றதுனால டோன்ட் யூ நோ, டோன்ட் யூ நோ அப்படின்னு கேக்குறோம். ஓகேங்களா? யாரும் வரமாட்டாங்கன்னு அப்படின்னா யாருமே வரமாட்டாங்க. அப்ப நோ ஒன், யாருமே அப்படின்றதுக்கு நோ ஒன். வரமாட்டாங்கன்னு, அப்போ வரமாட்டாங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாங்க, எதிர்காலத்துல சொல்றாங்க. அப்போ வில் கம், வரமாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா. டோன்ட் யூ நோ, நோ ஒன் வில் கம். ஓகேங்களா? டோன்ட் யூ நோ, நோ ஒன் வில் கம். நெக்ஸ்ட், அவனை கஷ்டப்படுத்துவேன், அவனை கஷ்டப்படுத்துவேன், அவன் எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டான், அதனால நான் அவனை திருப்பி அவனை கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல கோவத்துல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஐ வில் மேக் ஹிம் சஃபர். அவனை கஷ்டப்படுத்து அப்படின்றதுக்கு மேக் ஹிம், கஷ்டப்படுத்துறதுக்கு சஃபர். ஓகேங்களா? ஐ வில் மேக் ஹிம் சஃபர். ஐ போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு 2 எல் போட்டாலும் ஐ வில் தான் சொல்லணும். அதே மாதிரி ஐ போட்டு வில் அப்படின்னு தனியா எழுதினாலும் ஒரே மீனிங் தான். அதாவது இந்த ஐ வில்ல நம்ம ஷார்ட் ஃபார்மா எழுதுறோம். ஓகேங்களா? சில நேரம் நம்ம ஷார்ட் ஃபார்மா பேசும், அதே மாதிரி ஷார்ட் ஃபார்மா எழுதுறது வந்து ஐ வில் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எல்னு போட்டாலும் ஐ வில் தான் சொல்லணும். இதையும் ஐ வில் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஒன்னு ஐ வில் மேக் ஹிம் சஃபர்னு சொல்லலாம், இல்ல ஐ வில் மேக் ஹிம் சஃபர்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதனால மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆக போறதில்ல. நம்மளுடைய இஷ்டம், ஷார்ட்டா எழுதணும்னாலும் எழுதிக்கலாம், இல்ல ஃபுல் ஃபார்மா ஐ வில்னு நம்ம எழுதினாலும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதான் என்னோட வாழ்க்கை, என்ன பண்றது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம்ல. அதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்றதுக்கு, அதான் அப்படின்றதுக்கு தட் இஸ் மை லைஃப், தட் இஸ் மை லைஃப். என்னோட அப்படின்றதுக்கு மை லைஃப். அதான் என்னுடைய வாழ்க்கை, என்ன பண்றது, இப்படிதான் இருக்குது, என்ன பண்றதோ அதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போகல. சோ அதுக்கு வந்து தட் இஸ் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஓகேங்களா? அடுத்து, வேற எதை பத்தியும் நான் யோசிக்கிறதே இல்லை, ஏதோ நடந்து போச்சு, நான் வேற எதை பத்தியும் யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு வேற எதை பத்தியும் யோசிக்கிறது இல்லைன்னா நான் யோசிக்கிறது இல்லை. அப்போ ஐ டோன்ட் இன்டென்ட் திங்கிங். நான் எதையும் யோசிக்கிறது இல்லை அப்படின்றதுக்கு இன்டென்ட் திங்கிங், யோசிக்கிறது, ரொம்ப ஆழமா யோசிக்கிறது இல்லை. ஓகேங்களா? ரொம்ப யோசிக்கிறது இல்லை. இன்டென்ட் திங்கிங் ஆஃப் எனிதிங் எல்ஸ், எதை பத்தியும், வேற எதை பத்தியும் அப்படின்றதுக்கு எனிதிங் எல்ஸ். எனிதிங் எல்ஸ்னா வேற எதை பத்தியும் நான் யோசிக்கிறது இல்ல. ஐ டோன்ட் இன்டென்ட் திங்கிங் ஆஃப் எனிதிங் எல்ஸ். என்ன அழகா இருக்குன்னு திமுறா. இப்போ ஒரு சிலர் வந்து ரொம்ப திமுறா நடந்துப்பாங்க. இப்ப நம்ம கோவத்துல சொல்ல, என்ன அழகா இருக்குன்னு திமுறா உனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் தீஸ் temerity, all this temerity because you look good, அதாவது நீ ரொம்ப அழகா இருக்க, நீ பிகாஸ் யூ லுக் குட், நீ அழகா இருக்கன்னு இருக்கிறதுனால உனக்கு ரொம்ப திமிரா அப்படின்னு கேட்போம்ல. ஆல் திஸ் டெர்மினிட்டி
டெர்மினிட்டின்னா திமிரா இருக்கிறது, ரொம்ப திமிரா நடந்துக்கிறது. ஆல் திஸ் டெர்மினிட்டி பிகாஸ் யூ லுக் குட். நீ வந்து அழகா இருக்கன்னு ரொம்ப திமிரா நடந்துக்கிற அப்படின்றத, என்ன அழகா இருக்கன்னு திமிரா அப்படின்னு கேட்பான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸ்மே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க கேள்விப்படாத சென்டென்ஸா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன், யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா அதுல என்ன மாதிரி வீடியோஸ்னா எஸ்ஏ ரைட்டிங், ஸ்பீச். உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான எஸ்ஏ ரைட்டிங், கட்டுரைகள், ஸ்பீச், பேச்சு போட்டி கட்டுரைகள், இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் அவைலபிளா இருக்கும். ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.